மிஸ்டர் ஐடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது நிறைய பேர் இப்போ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணுங்க நான் அப்படிங்கிறேன். ஏங்க ஆடாமங்க அப்படி ஆகிப்போச்சுங்க, அப்படி ஒரு நோய் வந்துருச்சுங்க, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இதாங்க சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க? கடைசி வரைக்குமே நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இதுக்கு மருந்தே கிடையாதுயா. கடைசி வரைக்கும் நீ இந்த மாத்திரை எடுத்தா தான் அந்த நோய் குணமாகும். நீ வீட்டுக்கு போ, ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுன்னு வச்சுக்க, திரும்ப என் பக்கம் வந்துடாது அப்படின்னு கண்டிஷன் வேற போடுறாங்க சார். அதனால் கடைசி வரைக்கும் மாத்திரை தின்னு தான் ஆகணுமா சார்? இந்த நோய் தீரவே தீராதா? அப்படி தீராத நோயா சார் இது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கேட்டுட்டு வரக்கூடிய அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் அப்ப நான் சொல்ல போறேன். எப்படிப்பட்ட சுகராக இருந்தாலும் 6 மாதங்களில் சுகர் என்பதே அத்து போயிடும் உடம்ப விட்ட. சித்த மருத்துவத்தில் எப்படி? சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவத்துல வந்துட்டா பத்தியம் இருக்க வேண்டும். பத்தியம் இருந்தா, பத்தியம் இருந்து முறையாக நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா 6 மாதங்களில் சுகர் நோயாளி நான் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து விடுபட்டு அந்த கணைய புண்ணை முழுசா ஆத்தி இன்சுலின் சுரந்து நல்லபடியா முதல்ல பழைய மேனியாக திருமேனியாக நீங்க வெளியே வந்துடலாம். அப்ப சுகரே வராது, அதுக்கப்புறம் வரவே வராது. நல்லா புரிஞ்சுங்க, சித்த வைத்தியம் புறாமே நோயை தீர்க்க வல்லது. எப்படி? சித்த வைத்தியத்தை முறையா நீங்க பத்தியத்துக்கு வந்துட்டீங்கனாலே நோய் தீர்ந்துரும்னு அர்த்தம். நோய் தீர்ந்து போகும். இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையே சித்த வைத்தியத்துல கிடையாது. கண்ட்ரோலுங்கிற இப்போதைக்கு நிக்கிங்க அப்படியெல்லாம் கிடையாது. நோயா அவன் அந்த சித்தம் தான் சொன்னா விருந்தும் மருந்து 3 நாள்றான்னா. எப்படி? விருந்தும் மருந்தும் 3 நாட்கள்ல கசந்து போயிடும். அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுக்கே விருந்தாளி வர்றாங்க, முதல் நாள் அவ்வளவு உற்சாகமா அப்படி இப்படி செய்யும். ஒரு 3 நாள் ஆகட்டும், கொஞ்சம் அந்த ஆர்வம் உற்சாகம்லாம் குறையும். இது இயற்கை மனது. அதே தான் இந்த மருந்து சாப்பிட்றது 3 நாள் தான். அப்படி ஒரு அப்பா நோய் விலகணும் 3 நாள்ல நோயுடைய தன்மை குறைய ஆரம்பிச்சோன்னே அது மேல பெரிய அந்த அந்த மரியாதை குறைஞ்சிடும். எப்படி? அதான் விருந்து மருந்து 3 நாள்ல தீர்றது இல்லை, 3 நாட்களுடைய அதோடைய தன்மை. இப்ப உங்களுக்கு வலி வேதனை ஓவரா இருக்கு, 3 நாள்ல குறைய ஆரம்பிச்சிடும். எந்த மருந்தா இருந்தாலும் 3ஆவது நாள் அதோடைய வேலையை காமிக்கணும். அதுக்கு பேர் தான் ஏன் மருந்து, முதல்ல புரிஞ்சுங்க. அப்ப 3 நாட்கள்ல அது வேகத்தை குறைச்சிச்சுன்னொன்னே நீங்க சந்தோஷமானவனே என்ன பண்ணுவீங்க? அந்த முக்கியத்துவத்தை தரமாட்டீர்கள். இது மனசு, மனிதனுடைய மனசு தானே. மனம் என்பது மாறக்கூடியது. ரைட். இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்படிப்பட்டவங்க இந்த சுகரை குறைக்கிறதுக்கு என்ன பண்றது? அருமையான ஒரு மருந்து, அழகான மருந்து. நீங்களே தேடி நீங்களே தயார் பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கலாம். கிடைக்குமா சார்? நான் சொல்ற விஷயங்களை நல்லா தேடுவீங்க. தேடினால் கிடைக்காது எதுவும் இல்லை, முயற்சித்தால் முடியாதது ஒன்றுமில்லை. முயற்சி செய், முடியாதது ஒன்றுமில்லை. தேடிப்பார், கிடைக்காமல் போகாது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும். இதெல்லாம் முன்னோருடைய வாசங்கையா, எல்லாம் நடக்கும். முயற்சி பண்ணுங்க. இப்ப நான் மருந்து சொல்லிடுறேன். இந்த சுகர் கண்ணன், சுகர் உள்ளவர்கள் எல்லாருக்குமே தவறாம நீங்க சாப்பிடக்கூடிய அருமருந்தாக ஒரு மருந்தை இப்ப சொல்ல போறேன். அதை நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. என்னையா மருந்து சொல்றீங்க சுகருக்கு? வெரி சிம்பிள். எல்லா இடத்துலயுமே அது கிடைக்கும். வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்துடைய வேர் மருந்து தான் இன்னைக்கு. ஏன்னா உச்சகட்ட மருந்தே இப்ப நான் உங்களுக்கு இந்த நம்முடைய மிஸ்டர் உச்சகட்ட மருந்தே கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரகசியம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். வேப்ப மரத்துடைய வேர் ஒரு பிடிச்சபடி. சரியா? வேப்ப மரத்தின் வேரை எடுத்துக்கணும். சரி. இன்னும் சொல்ல போனா பழமையான மரமா இருந்துச்சுன்னா, ஒரு 50 வருஷத்தை தாண்டிய மரமா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, வேப்ப மரத்தின் வேரை நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்து பூவரச மரம்னு ஒரு மரம் இருக்கு. அரச மரம் கிடையாது, பூவரசு அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த பூவரசு மரத்துடைய வேர் ஒரு பிடிச்சபடி.
அதே மாதிரி ஆவரஞ்செடியினுடைய வேர் ஒரு பிடிச்சபடி, ஆவரஞ்செடியினுடைய வேர் ஒரு பிடிச்சபடி, பூவரச மரத்துடைய வேர் ஒரு பிடிச்சபடி, வேப்ப மரத்தினுடைய வேர் ஒரு பிடிச்சபடி, இந்த மூணையும் நல்லா நிழல் காய்ச்சலா போட்டு நல்லா இடிச்சு தூள் பண்ணி வச்சுக்கிட்டு 48 நாள் சாப்பிட்டுட்டு நீங்க சுகரை டெஸ்ட் பண்ணுங்க. 15 நாள்லயே டெஸ்ட் பண்ணுங்க. தைரியமா சொல்றேன், 15வது நாளே டெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல எவ்வளவு இருக்குன்னு அளந்து வச்சுக்கோங்க. 14 போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க சுகரை. இது பத்தியம் இருக்குங்களா? இருக்கு. எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் ஆகாது, மாமிச உணவு ஆகவே ஆகாது, முட்டை மீன் எதுவும் வந்துடக்கூடாது, கருவாடு எதுவும் வந்துடக்கூடாது. சரி, அடுத்து என்ன? கஞ்சா குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இந்த தண்ணி அடிக்கிறது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, இதெல்லாம் ஆகவே ஆகாது. உங்க உடல் அந்த நோயிலிருந்து விடுபடணும்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு கெட்டி தயிர் சாப்பிடவே கூடாது. மெயினா ஞாபகத்தில் வச்சுங்க, ஆரோக்கிய உடம்பு வேணுங்கிறவன் கெட்டி தயிர் ஆகவே ஆகாது. அது இரவுல சுத்தமாகவே ஆகாது. இரவுல முள்ளங்கியும் தயிரும் ஆகவே ஆகாது. அதை மிகப்பெரிய வாயு தன்மையை உருவாக்கி பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் உடம்புல. ஞாபகத்தில் வச்சுங்க, வாயுவான வேலைன்னு சொல்றாங்கல்ல, அந்த நிலையை கொடுக்கும். அதெல்லாம் ஆகாது. ஆக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ரைஸ் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ரைஸுக்கு நிகராக முருங்கைக்காய், கத்தரிக்காய், பாவக்காய், அகத்திக்கீரையும் ஆகாது, சேர்த்துக்க கூடாது இந்த நேரத்துல, இந்த மருந்து எடுக்கிற நேரத்துல. வேற ஒண்ணும் இல்லை. கொத்தவரங்காய், வெண்பூசணி, பீர்க்கங்காய், அவரைக்காய். அவரைக்காய நிறைய சுகர் நோயாளிகளுடைய காய அவரைக்காய் தான். வல்லா கூடயா தின்னுங்க அவரைக்காய். அவரைக்காய் எவ்வளவு திங்கிறீங்களோ அவ்வளவு தூரம் சுகர் குறையும். ஏன்னா துவர்ப்பு எங்கெல்லாம் இருக்கா அதெல்லாம் இழுத்துரும். பழங்கள்ல கொய்யாப்பழம், அன்னாசி பழம் உங்களுடைய சுகர் நோயை கண்ட்ரோல் பண்ணிடும். இப்படி இந்த விஷயங்களை இவ்வளவுதான் மருந்து. இதை செஞ்சுட்டு, இந்த சுகருக்கான மருந்தை நான் சொல்லிட்டேன், இவ்வளவுதான் மருந்து. இதை நீங்க செஞ்சு அப்படியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு 15 நாள்லயே அந்த தெம்பு உங்களுக்கு வந்துடும். அந்த சோர்வே இருக்காது முதல்ல. அப்புறமேலு நான் சொல்லவே கூடாது, நீங்க தான் சொல்லணும். இந்த சேனல்ல நீங்க பதிவு பண்ணணும். சாப்பிட்டுட்டு 1 மாதம் 2 மாசம் சாப்பிட்டோம்லாம் நீங்க மிகவும் கொண்டாட ஆரம்பித்துள்ளீர்கள். திண்டாட்ட நிலை உங்களுக்கு போயிடும். இந்த மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கெல்லாம் இருக்காது. ஏன்னா உடம்பு பழைய மீனி வந்து விடும். ஆகவே அன்பர்களே, ஆண் பெண் 2 பேத்துக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி சுகர் நோயாளி பூரா நான் சொன்னதை மட்டும் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை போட்டு பார்த்துக்குங்க. எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்ன சார் நீங்க அதில் சொன்னீங்க இந்த சுகருக்கு அப்படின்னு பழையபடியும் நான் பேச முடியாது. உங்களுக்கு தொண்டை தண்ணி போக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, உங்களுக்கு டவுட் வந்துட்டா. புரியுதா? இதை எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்படி சாப்பிடணும், என்ன செய்யணும், எதை எடுக்கணும், எல்லாமே சொல்லிட்டேன். புரியாதவங்க எனக்கு ஃபோன் இதை கேட்கறதுக்குன்னு ஃபோன் அடிக்காதீங்க. மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதனால இதுல சந்தேகங்கள் வேற வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை செய்ய முடியாதவங்க கேளுங்க என்னன்ட்டு. ஆனா செய்ய முடியும் பட்சத்துல சிறப்பா செஞ்சு இதை சாப்பிடுங்க. ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.